அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கைத்தொழில் போற்று. ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொண்டு அதை இடைவிடாமல் செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதன் உண்மையை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். வள்ளல்குடி என்னும் கிராமத்தில் மணிகண்டன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். மணிகண்டனின் தந்தை பாபு மண்பானைகள் செய்து அவற்றை கிராமத்தில் விற்று தனது குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை நடத்தி வந்தார். ஆனால் மணிகண்டன் ஆரம்பத்தில் அந்த தொழிலை விரும்பவில்லை. இந்த வேலை செய்து என்ன பயன் என்று எண்ணினான். ஒருநாள் அவனுடைய தந்தை கூறினார், எந்த தொழிலும் சிறியது இல்லை. மனதார செய்தால் அதுவே உயர்வு தரும். அந்த வார்த்தைகள் மணிகண்டனின் மனதை மாற்றின. அவன் மண்பானை செய்வதை ஆர்வமாக கற்றுக்கொண்டான். புதிய வடிவங்களிலும் அழகான நிறங்களிலும் பானைகள் மற்றும் அலங்கார பொருள்களை உருவாக்க ஆரம்பித்தான். மணிகண்டன் தனது தொழிலில் புதிய யோசனைகளை கொண்டு வந்தான். அவன் செய்த பொருள்களை அருகிலுள்ள நகரங்களிலும் கண்காட்சிகளிலும் விற்பனை செய்யத் தொடங்கினான். சில மாதங்களில் அவன் செய்த பானைகள் மிகவும் பிரபலமானது. பல ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்து வாங்க ஆரம்பித்தார்கள். காலப்போக்கில் மணிகண்டன் தனது தொழிலை பெரிய அளவில் மேம்படுத்தி பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு வளர்ந்தான். அவன் கிராமத்திலேயே மிகப்பெரிய பணக்காரரும் மதிப்புமிக்க நபராகவும் உயர்ந்தான். மணிகண்டன் மகிழ்ச்சியுடன் கைத்தொழிலை மதித்து செய்தால் வாழ்க்கை உயர்ந்துவிடும் என்று உணர்ந்தான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: கைத்தொழில் மனிதனை தன்னம்பிக்கையுடன் வாழ வைக்கும். எந்த தொழிலும் இழிவு அல்ல, உழைப்பே உயர்வு. அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.